அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். காமதேனு என்பது இந்து சாஸ்திரத்துல மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த காமதேனுவில் தான் அனைத்து விதமான தெய்வங்களும், ரிஷிகளும், சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஐதீகம். நம்ம என்ன வேண்டினாலும் அப்படியே நிறைவேறும். அந்த காமதேனுவ நீங்க வீட்டில் வைத்து வழிபடணும் அப்படின்னா, எந்த இடத்துல, எந்த திசையில வைத்து வழிபடுவதன் மூலம் மிகவும் அதிர்ஷ்டம், நல்ல ஒரு முன்னேற்றமும், பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். அதேபோல செல்வத்தின் அதிபதியான குபேரர் சிலை. இந்த குபேரர் சிலையை நீங்க வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால், எந்த இடத்தில், எந்த திசையில் வைத்தால் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும், வீண் விரயம் தடுக்கப்படும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. காமதேனு மற்றும் குபேர சிலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குபேரர் இவர் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். இவர் யார் அப்படின்னா, இவர் ராவணனுடைய சகோதரர். ராவணன், குபேரர் இவங்க ரெண்டு பேருமே சிவனுடைய பக்தர்கள், தீவிர பக்தர்கள். குபேரர் சிவன் மேலே அதிகமான பக்தி கொண்டதால், தவம் இருந்ததால், சிவபெருமானுடைய அருளும் ஆசியாலும் செல்வத்தை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி பெற்ற ஒரு கடவுளாக விளங்குகிறார். மேலும் லக்ஷ்மியின் அருளும் ஆசியும் பெற்ற ஒரு லக்ஷ்மி குபேரராகவும் விளங்குகிறார். இந்த அளவுக்கு சிறப்பு பெற்று தான் நம்ம இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குபேர சிலை. இந்த குபேர சிலையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். குபேர சிலையை எக்காரணத்தை கொண்டும் தரையில் வைக்கக்கூடாது. குபேர சிலையை கொஞ்சம் உயர்த்தி ஒரு மனையில் வைத்து வைக்க வேண்டும், இல்லைனா ஒரு மேடையில் வச்சு வைக்க வேண்டும். குபேர சிலையை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, வடக்கு திசையில் தான் குபேரர் இருக்கக்கூடிய ஒரு திசை, லக்ஷ்மிக்கு உரிய திசை, பெருமாளுக்கு உரிய திசை. அதனால தான் குபேர திசை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும். பித்ருக்கள், உலகம், யமதர்மனுக்குரிய திசை. அதனால் தெற்கு பார்த்து வைக்கக்கூடாது, வடக்கு நோக்கி தான் வைக்க வேண்டும். எங்கள் வீட்டு வாசப்படி தெற்கு நோக்கி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய குபேர சிலையை கிழக்கு நோக்கி வைத்து ஒரு சின்ன சிலையை என்ன பண்ணலாம், நீங்கள் வடக்கு நோக்கி வைக்கலாம். மேலும் வடக்கு நோக்கி வைக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டுடைய வாசப்படியை, மெயின் வாசப்படியை பார்த்து நீங்கள் குபேர சிலையை வைக்கலாம். தெற்கு வாசலாக இருந்தால் குபேர சிலை கிழக்கு நோக்கி வைக்கலாம். நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குபேர சிலை இதுதான். குபேர சிலை எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா, பூஜை அறையில் வைக்க வேண்டும், ஹாலில் வைக்கலாம். அது தவிர்த்து பெட்ரூமில் வைக்கக்கூடாது, கிச்சனில் வைக்கக்கூடாது, டைனிங் ஹாலில் வைக்கக்கூடாது. இந்த இடங்களில் குபேர சிலை வைக்கக்கூடாது. குபேர சிலையை வைத்து முறைப்படி வழிபட்டால் தீராத கடன் பிரச்சனை தீரும், குறையாத செல்வம் கிடைக்கும். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை கேட்டாலும் குபேரர் வழங்குவார். உங்களுடைய பிரார்த்தனையும் குபேரர் நிறைவேற்றுவார். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த குபேரர் சிலை அப்படின்னு இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சீன நாட்டிலும் ஜப்பான் நாட்டிலும் வழிபடக்கூடிய சிரிக்கும் புத்தர் சிலை, அதாவது இதுவும் செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் நம்ம வழிபடலாமா அப்படின்னா வழிபடலாம். அதாவது நேர்மறையான ஆற்றலை கொண்ட எந்த மதத்தவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. எதிர்மறையான விஷயங்கள் எல்லா மதத்திலும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பொருளை தான் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஒரு மதத்துக்கு உதவி செஞ்ச ஒரு பொருள் இன்னொரு மதத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதல் செய்யாது, நம்மளுக்கும் உதவி தான் செய்யும். இயற்கை, நாமளும் மனுஷன் தானே. சீன மற்றும் ஜப்பானிய நாட்டில் செல்வத்தை குறிக்கக்கூடிய புத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டிலையும் பயன்படுத்தலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நேர்மறையான ஆற்றலையும் செல்வத்தையும் தருகிறது, அதே போல் நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் நமக்கு தரும். இதுவும் அதுவும் வேறு தான், இருந்தாலும் பயன்கள் ஒன்று தான். இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, இதில் எந்த விதம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னா, செல்வத்தை மூட்டையாக கட்டி சிலைக்கு பின்னால் வைத்திருப்பது போல் இருக்கக்கூடிய புத்தர் சிலை மிகவும் அதிர்ஷ்டமானது, அதிக செல்வம் தரும் அப்படின்னு அவங்க நாட்டில் நம்பக்கூடிய ஒரு விஷயம். அந்த அமைப்புள்ள சிலையை வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 5 விதமான சிலைகள் இருக்குது. நிற்கிற மாதிரி அமைப்புள்ள சிலைகள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பொருட்கள், செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்ந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய புத்தர் சிலை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்தை முன்னாடி வைத்திருக்கக்கூடிய புத்தர் சிலை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு புத்தர் சிலையாக அது இருக்கும். செல்வத்தை பின்னாடி வைத்திருக்கக்கூடிய புத்தர் சிலையை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பணமூட்டை மாதிரி இருக்கும், அது புத்தர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த சிலையை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு விஷயம் தொடங்க போகுது, செல்வம் அதிகரிக்க போகுது, அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாதுகாப்பு, அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சீனாவில் உள்ள செல்வத்தை குறிக்கக்கூடிய புத்தர் சிலையின் வகைகள், அதனுடைய பலன்களும். ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே போன உடனே
உங்களுக்கு புத்தர் சிலை தெரிகிற மாதிரி அது இருக்கணும். அதுபோல் செல்வத்தை குறிக்கக்கூடிய சீன, ஜப்பான் வழிபடக்கூடிய புத்தர் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து வீட்டில் செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குபேரர் சிலை, குபேரர் படம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பூஜை ரூமில் தான் இருக்கணும். அது வடக்கு திசை நோக்கி இருக்கணும். தரையில் இருக்கக்கூடாது. ஒரு மனையிலையோ ஒரு மேடையிலையோ இருக்கணும். உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் வழிபாடும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு வழிபாடும் மரியாதையும் நம்ம குபேரருக்கு செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். நம்ம நினைத்த பொருட்களை பெற முடியும். குறையாத செல்வம் நிலைத்திருக்கும் வீட்டில். காமதேனு அதீத சக்தி வாய்ந்ததும் சிறப்பு வாய்ந்ததும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களும், மும்மூர்த்திகளும், முப்பெரு சக்திகளும், ரிஷிகளும், முனிவர்களும், சித்தர்களும், தேவர்களும் அனைவருமே வசிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காமதேனுவை கருதுறாங்க. அதனால தான் காமதேனு ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, புனிதமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. மேலும் மிகப்பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் இல்லை புதிதாக ஒரு வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்தாலும் கோமாதா பூஜை செய்வீங்க. இந்த கோமாதா பூஜை என்பது அதீத சக்தி வாய்ந்த ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு பூஜையாக சொல்லப்படுது. இந்த பூஜையை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கும், இந்த பூஜையில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோமாதாவுக்கு இன்னொரு சிறப்பு வாய்ந்த பேராகத்தான் காமதேனு, சுரப்பி, நந்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமதேனுவை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும். குறிப்பாக பூஜையில் வைத்து தான் வழிபாடு செய்யணும். ஏன்? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, அந்த அளவுக்கு தெய்வீக அம்சம் கொண்டது. கடையிலையும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த காமதேனுவை பூஜையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதனால் நமக்கு என்ன மாதிரியான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த காமதேனுவை மனதார நினைத்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்துக்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம், நம்முடைய கர்ம பலனை அகற்றுவதற்கு ஒரு தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு விதமான செயலுக்கு, சிந்தனைக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் இருக்கும். அப்படி பல்வேறு விதமான தெய்வங்களை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு சக்தி பிரளயம்தான் இந்த காமதேனு அப்படின்னே சொல்லலாம். அப்போ பல்வேறு விதமான அனைத்து விதமான தெய்வங்களையும் கொண்ட இந்த காமதேனுவை நீங்கள் பூஜையில் வைத்து முறையாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வாங்காமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கையை நகர்த்த முடியாது. பல்வேறு விதமான சோதனைகளும் கஷ்டங்களையும் தாண்டி தான் ஒவ்வொரு மனிதனும் சாதனையை அடைய முடியுது. அப்படி இது போல இன்னல்கள் இருந்து நீங்கள் தப்பிக்க காமதேனுவை வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குறிப்பாக இந்த காமதேனுவில் கன்றுடன் இருக்கக்கூடிய காமதேனு, அதுவும் அந்த பசு தன் கன்றை பார்ப்பது போல கழுத்து திருப்பி இருப்பது போல வைத்திருக்கக்கூடிய காமதேனு சிலையை வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு அப்படின்றாங்க. ஏன்? கன்றை பார்ப்பது போல இருக்கக்கூடிய பசு சிலை காமதேனு தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு அன்பையும் பாசத்தையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அமைப்பு கொண்ட சிலையை வீட்டில் வைப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலையை பார்க்கும்போதே அந்த பசு அந்த கன்றை ரொம்ப அன்பாக, ரொம்ப அரவணைப்பாக இருக்கும். இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை நாமளும் அன்பாக அரவணைப்பாக கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. சிலையை வைத்து வழிபடக்கூடிய அமைப்பும் வசதி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் படத்தைனாச்சு வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த காமதேனு சிலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பொன்ல இருக்கலாம், வெங்கலத்தில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம். ரொம்ப வசதியான நபர்களாக இருந்தீங்கன்னா தங்கத்துக்குள்ளே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த உலோகத்தில் காமதேனு சிலை இருக்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் அந்த சிலையை வைத்து எப்படி உண்மையாக மனப்பூர்வமாக வழிபாடு செய்கிறீங்க என்பது தான் ரொம்ப முக்கியம். மேலும் சிலை கூட நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா படத்தை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பூஜையில் எந்த திசையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும்? காமதேனு சிலையை வச்சு, காமதேனு படத்தை வச்சு நீங்கள் கிழக்கு முகம் பார்க்குற மாதிரி அதை வைக்கணும். பெரும்பாலும் பூஜையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வீக படங்களும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல், அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜி, சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு திசை கிழக்கு திசை அப்படின்னு சொல்கிறாங்க. காமதேனு சிலை, காமதேனு படத்தை கிழக்கு முகம் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதீதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு
மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும், அதீதமான சண்டைகள் ஏற்படாது, மனக்குழப்பங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், கவலை இவை அனைத்தும் விலகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், நல்ல விஷயத்தை யோசிப்போம், நல்ல விஷயத்தை சிந்திப்போம், தைரியமான ஒரு மனதை கொடுக்கும், சந்தோஷமான வார்த்தைகள், நல்ல விஷயங்களை அதிகமாக பேசுவோம். தப்பான வார்த்தை பேச மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், தவறான விஷயத்தை நினைக்க மாட்டோம், நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும், ஓவர் திங்கிங் இது எதுவுமே ஏற்படாது. இது போல் நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். மேலும் இந்த காமதேனு வழிபாடு என்பது செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் சொல்லப்படுது. இந்த காமதேனுவை வடக்கு முகமாக நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான குபேரர், மகாலட்சுமிக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது. இந்த காமதேனுவை முறையாக வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் குபேருடைய ஆசீர்வாதமும் அதீதமாக கிடைக்கும். இதனால் செல்வம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மேலும் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலுமே சரி, செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வருமானமும் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு லாபமும் அதீதமான பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு ஏற்படும். புதிய விஷயங்கள், புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். அதனால் வடக்கு முகமாக பார்த்து கூட நீங்கள் வைக்கலாம். கடையில் வடக்கு திசை நோக்கி காமதேனு சிலையையோ படத்தையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய புதிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மைண்ட், ஒரு பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. வடக்கு திசையில் வைப்பதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும், ஐஸ்வர்யம் அதிகரிக்கும், லட்சுமி கடாட்சம் வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த 2 திசையை தவிர்த்து மேற்கு தெற்கு திசையில் வைக்கக்கூடாதா அப்படின்னா வைக்கலாம். அந்த திசையில் வைத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை விட கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி வைத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதீதமாக இருப்பதா, ரொம்ப சக்தியாக இருப்பதா, அந்த 2 திசையும் காமதேனு படத்தையோ சிலையோ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த திரையில் பார்க்கக்கூடிய காமதேனு மந்திரத்தை மனப்பூர்வமாக உண்மையாக நீங்கள் உச்சரித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காமதேவின் மூலம் அற்புதமான சக்திகளும் நீங்கள் வேண்டியது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு வரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. மேலும் நீங்கள் தெற்கு திசை பார்த்த மாதிரி இந்த காமதேனு சிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தெற்கு திசை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பித்ருக்களுடைய உலகம் இருக்கக்கூடிய திசை. காமதேனுவில் அனைத்து தேவர்களும் நவகிரக மூர்த்திகளும் இருப்பதாக சொல்லப்படுவதால் யமதர்மனும் இந்த காமதேனுவில் இருப்பார். தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு முன்னோர்களால் ஆசீர்வாதமும் அவர்களுடைய அருளும் வேணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையில் வைத்து வழிபாடு செய்யலாம். மேற்கு திசை என்பது சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுவதால் சனி பயிற்சியால் அதீதமான தோஷம் ஏற்பட்டு பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க, ரொம்ப கஷ்டத்திலும் வேதனையிலும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேற்கு திசை நோக்கி வைத்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் காமதேனு மற்றும் குபேர சிலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.